அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் பண்ணணும். அதுக்கு இதை உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ ஸ்டஃபிங் பண்ணதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிருச்சு. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்குவோம். அதுக்கு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயத்தூள். ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு கலக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாவு கலக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவு எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மாவும் கலக்கி எடுத்தாச்சு, கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் வச்சு வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ரெட்டுக்கு மேலே இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதில் வச்சுருவோம். இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவு இதில் முக்கி எடுத்துக்கணும் ப்ரெட்டை. இப்போ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை பண்ணியாச்சு. இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.